ஓம் சாந்தி 2/9/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். ஆகையால் ஒருபோதும் நீங்கள் அசாந்தியானவர்களாக ஆகக்கூடாது. கேள்வி: தந்தை எந்த குழந்தைகளை கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்று கூறுகிறார்? பதில்: தந்தையின் முக்கியமான கட்டளை, குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். யார் தந்தையின் இந்த முக்கிய கட்டளையை பின்பற்றுகிறார்களோ, அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து குறித்த நேரத்தில் நினைவு யாத்திரை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்ல குழந்தைகள் மற்றும் கட்டளைகளை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள்தான் சத்யுகத்தில் ராஜா ஆகுவார்கள். சொல்படி நடக்காத கெட்ட குழந்தைகள் பெருக்கும் வேலை செய்வார்கள். அதாவது இங்கே பெருக்கிற வேலையை தாழ்த்தி சொல்லலை பாபா. நம்ம பக்கம் சொல்வோம் இல்லையா, படிக்கலை அப்படின்னா 10 பாத்திரம் தான் நீ தைப்ப, அதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கேயும் பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கலைன்னா சத்தியுகத்தில் உனக்கு பெருக்கிற வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த பதவி, ராஜா பதவி கிடைக்காது அப்படின்றது புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. இதனுடைய அர்த்தம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஓம் என்றால் நான் ஆத்மா. அனைவரும் ஜீவாத்மாக்கள். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் என்று அனைவரும் அவசியம் கூறுகிறார்கள். ஷரீரங்களின் தந்தைகளோ தனித்தனியானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்பது கூட குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று இந்த நேரம் அனைவரும் விரும்புகிறார்கள். ஒருவேளை படங்களின் மூலம் புரிய வைக்கிறீர்கள் என்றால், அமைதிக்காக கலியுகத்தின் இறுதி மற்றும் சத்தியுகத்தின் தொடக்கமாகிய சங்கமத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். இது சத்யுகம், புதிய உலகமாக இருக்கிறது. இதில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். எனவே தூய்மை, சுகம், சாந்தி இருக்கும். இதற்குதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்று புரிய வையுங்கள். இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். புதிய உலகத்தில் சுகம் இருக்கும், துக்கம் இருக்க முடியாது. சாந்தி மற்றும் அசாந்தியின் விஷயங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கிறது. அதாவது எல்லாரும் சாந்தின்னா நம்ம எல்லாத்திலிருந்து விடுபட்டு முக்திக்கு போகணும்னு நினைப்பாங்க. அது சாந்தி தாமம் தான், அங்கே சாந்தி இருக்கும் தான். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட சொர்க்கத்தில் சாந்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் புரிய வைக்கணும். இந்த சாந்தி மற்றும் அசாந்தி விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கும்ன்றது சொல்லணும் அப்படின்றார். மனிதர்கள் அமைதிக்காக மிகவும் முயற்சிக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு பரிசும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் இதில் போட்டிக்கான விஷயம் எதுவும் இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள், அப்போது பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். சுய தர்மத்தில் நிலைத்தீர்கள் என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். நீங்களும் சதா சாந்தியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள். அடுத்தது பாபா மதுபன் பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் மதுபனத்துக்கு வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம், யோகா பண்ணலாம். உங்கள் ஊரில் இருந்தீங்க அப்படின்னா சென்டருக்கு வரணும், யோகா பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதுவும் அமிர்த வேலையில் வாய்ப்பில்லை. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம், பாபா ரூமுக்கு போகலாம், யோகா பண்ணலாம். ஆனால் குறித்த நேரத்தில் எழுந்திருக்கிறது நல்லது. பாபா அமிர்த வேலை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாம் யோசித்து தான் வச்சிருக்கிறார். ஆகல அந்த நேரத்தில் எழுந்தோம் அப்படின்னா
நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம், இல்லை 3 மணிக்கு எழுந்துக்கிறோம், யோகா பண்ணுறோன்னாலும் 2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணாலும் பரவாயில்லை, நீங்கள் பண்ணலாம். ஆனால் சிலர் 10 to 12 எல்லாம் யோகா பண்ணுவாங்க, 1 o'clock எல்லாம் எழுந்து யோகா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கி விழுவாங்க. வேஸ்ட்டு தானே. அதை புரிய வச்சிட்ருக்கிறார். இங்கேயோ குழந்தைகள் எப்போது வேண்டுமானாலும் எழலாம். ஆனால் குழந்தைகள் எழுந்து தூங்கி விழுந்து கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடாது. எனவேதான் அதிகாலை நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து வந்தாலும் குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் அவர்களை கட்டளைகளை பின்பற்றும் குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. அதாவது அம்ருத் வேளா யோகா தான், முரளிதா படிக்கிறீங்க, ஆனால் அதுவும் குறித்த நேரத்தில் படிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, இஷ்டத்துக்கு எழுந்து யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டளைகளை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். யோகா தானே பண்ணுறோம், எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. சரீரத்தையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கணும். சரீரத்திற்கு சில லிமிட்ஸ் இருக்குது, அதுக்கு வேண்டிய தூக்கம் கொடுத்தால்தான் அப்புறம் யோகாவும் நீங்கள் நல்லா செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். எல்லாத்தையும் பாபா பார்த்துட்டு தான் ஒரு நியமத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நியமத்தை மதிக்கணும். சரி, 2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாபா செய்வார். சாக்காரத்தில் பாபா 2 மணிக்கு எழுந்து யோகா செய்வார். ஆனால் அவர் எத்தனை மணிக்கு சாப்பிடுவார், எத்தனை மணிக்கு தூங்குவார் தெரியுமா? 6:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவார், 8, 8:30 தூங்கிடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 2 மணிக்கு முழிப்பு வரும். அப்போ சேவையெல்லாம் இல்லாத நேரம். இப்போ சேவையும் செய்துட்டு நைட் 11 மணி 11:30 மணிக்கு படுத்துட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு எழுந்தா அதுக்கப்புறம் பிரெயின் என்ன ஆகும்? அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இதெல்லாம் செய்யணும். லௌகீக தந்தைக்கும் கூட நல்ல மற்றும் கெட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கும் அப்படி இருக்கிறார்கள். நல்ல குழந்தைகள் புதிய உலகத்தில் ராஜாவாக ஆகுவார்கள். சொல்படி நடக்காத கெட்ட குழந்தைகள் சென்று பெருக்கும் வேலை செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்கள். அடுத்தது பாபா, சொர்க்கத்தில் மனிதர்கள் மிகவும் குறைவாக தான் இருப்பார்கள். அதுவோ புதிய உலகமாக இருக்கும். அங்கே அசாந்தி இருக்க முடியாது. சிவ்பாபாவின் பெயரே ஹெவன்லி காட்ஃபாதர். ஆனால் சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார் இது யாருக்கும் தெரியாது. அந்த மகிமை இருக்கு, சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொர்க்கத்தை படைக்கிறார் அப்படின்றது தெரியாது. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். மிகவும் இனிமையாக பாலும் சர்க்கரையும் போல் இருக்க வேண்டும். சத்யுகத்தில் பாலும் சர்க்கரையும் போல் இனிமையானவர்களாக இருப்பார்கள். இங்கே நீங்கள் பாலும் சர்க்கரையும் போல் ஆகுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். நான் எந்த பாவ கர்மமும் செய்யவில்லை தானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று உள்ளுக்குள் தன்னை சோதனை செய்யுங்கள். ஆனால் இப்படி யாரும் அமர்ந்து சோதித்துக் கொள்வதில்லை. அதாவது நான் செய்தது எப்போ நான் ரிலை பண்ணுறேனோ, உணர்ந்து ஏற்றுக்கிறேனோ, அப்போதான் எனக்குள்ள மாற்றம் வரும். நான் செய்ததே ரைட்டுன்னு இருந்தால், இப்போ என்ன யார் தான் செய்யலை அப்படின்னு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் வரவே வராது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதாவது இப்படி நான் செய்திருக்கக்கூடாது, இப்படி நான் பேசியிருக்கக்கூடாது, இது என்னுடைய தவறு அப்படின்னு உணர்ந்தீங்கனாலே அடுத்தது அந்த தவறு உங்கள் மூலம் நடக்காது. ஆனால் இப்போ என்ன, இது என்ன பெரிய விஷயமா, யார் யாரோ என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கும் தான், இதெல்லாம் நடக்கும் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சம்ஸ்காரமே என்ன ஆயிட்டிருக்கு, உறுதி ஆயிட்டே இருக்கு. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் வந்து தான் போகும். அப்படி வரும்போது ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும்.
இல்ல வந்தத நீங்க நியாயப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, அந்த சம்ஸ்காரமே உறுதியாயிட்டே இருக்கும். சேஞ்ச் வரவே வராது. மாறவே முடியாது. அதனால பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, எவ்வளோ சொன்னாலும் யாரும் அமர்ந்து தன்னை சோதிக்கிறதே இல்ல அப்படின்றார். ஆகையால சைலன்ஸ்ல இருந்து தன்னைத்தானே சோதனை செய்துட்டே இருக்கணும். அதனால இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றார். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். ஒருவேளை தன்னுடைய வீட்டிலேயே அசாந்தியை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிறகு அமைதியை எப்படி ஏற்படுத்த முடியும்? சிவ்பாபாவின் குழந்தையாக இருக்கிறீர்கள். ஒருவேளை அசாந்தி ஏற்படுகிறது என்றால் சிவ்பாபாவிடம் வாருங்கள். அவரும் வைரம் போன்றவர். உடனே அவர் உங்களுக்கு இப்படி செய்தால் அமைதி ஏற்படும் என்று யுக்திகளை கூறுவார். அமைதிக்கான ஏற்பாடுகளை செய்வார். தேவதா குலத்துக்கேற்ற நடத்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது சொர்க்கத்துக்கு போக போறோம், தேவதை ஆக போறோம் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த தேவதைகளுடைய நடத்தை நமக்குள்ள இருக்கணும். அப்படி நிறைய பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மலர் போன்ற அழகான உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் அழுக்கான விகாரங்கள் நிறைந்த உலகம். இதன் மீது வெறுப்பு வருகிறது. முயற்சியை முழுமையாக செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். என்னுடன் கூடவே தர்மராஜர் இருக்கிறார் அல்லவா? கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய நேரம் வரும். அப்போது நன்றாக அடி வாங்குவார்கள். கண்டிப்பாக கர்மத்தின் வினை பயன் இருக்கிறது. நோய்வாய்ப்படுகிறார்கள். அதுவும் கூட கர்மத்தின் வினை பயன் அல்லவா? பாபாவுக்கு மேல் யாரும் இல்லை. அதனால்தான் உலகத்திலே அப்படிதானே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் எந்த அப்பீல் கிடையாது. அதுபோல பாபா சுப்ரீம், அவருக்கு மேல யாரும் இல்லை அப்படின்றார். குழந்தைகளே, அழகான மனம் வீசும் மலராகுங்கள். அப்போது உயர்ந்த பதவி அடைவீர்கள். இல்லை என்றால் எந்த லாபமும் இல்லை என்று புரிய வைக்கிறார். பகவானே தந்தையே என்று யாரை அரைகல்ப காலமாக நினைவு செய்தீர்களோ அவரிடமிருந்து ஆஸ்தி எடுக்கவில்லை என்றால் பிறகு குழந்தையாகி என்ன பிரயோஜனம்? ஆனால் நாடகத்தின்படி இதுவும் கண்டிப்பாக நடக்க வேண்டி இருக்கிறது. குழந்தையாகிறாங்க, ஆனா ஆஸ்தி அடையிறதில்ல. டிராமால இப்படி இருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். நாம் பாலும் சர்க்கரையும் போல் இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், என் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கவில்லை தானே? அசாந்தியாகக்கூடிய மேலும் அசாந்தியை பரப்பக்கூடிய பழக்கம் இல்லைதானே என்று தன்னை உள்ளுக்குள் சோதனை செய்ய வேண்டும். வரதானம். தூய்மையின் சக்தியின் மூலம் சதா சுக உலகத்தில் வசிக்கக்கூடிய துக்கம் இல்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆகுங்கள். சுகம் சாந்தியின் அஸ்திவாரம் தூய்மை. எந்த குழந்தைகள் மனம் சொல் செயல் மூன்றிலும் தூய்மையாகிறார்களோ அவர்கள்தான் மிகவும் உயர்ந்தவர்கள் மற்றும் புனிதமானவர்கள். அதாவது ஹைனஸ் மற்றும் ஹோலினஸ். எங்கு தூய்மையின் சக்தி இருக்கிறதோ அங்கு சுகம் சாந்தி தானாகவே இருக்கும். தூய்மை சுகம் சாந்தியின் ஜனனி.
அதாவது தாயாகும். தூய்மையான ஆத்மாக்கள் ஒருபோதும் மனசோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆவார்கள். அவர்களுடைய கிரீடமும் தனிப்பட்டது, சிம்ஹாசனமும் தனிப்பட்டது. ஒளி கிரீடம் தூய்மையின் அடையாளம் ஆகும். ஸ்லோகன்: நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல. இந்த சிந்தனை செய்வதுதான் சுய சிந்தனை ஆகும். இந்த மாதத்தின் அவ்வியக்த சமிக்ஞையின் தலைப்பு: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். அதாவது ஜுவாலா ரூப யோகம், எரிமலை போன்ற யோகம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பவர்ஃபுல் யோகா. அப்போ யோகா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஈடுபாடு என்ற அக்னியை நீங்கள் மூட்டணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். சக்திசாலி யோகம் என்றால் ஈடுபாட்டின் அக்னி. இந்த ஜுவாலா ரூப நினைவுதான் ஊழல், அக்கிரமங்கள் போன்ற அக்னியை முடிக்கிறது. மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இதன் மூலம்தான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வெளிப்படும். ஒரு பக்கம் நினைவின் அக்னி அந்த அக்னியை முடிக்கும். இன்னொரு பக்கம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா செய்தியின் குளிர்ச்சியான ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்விக்கும். இதன் மூலம்தான் ஆத்மாக்கள் பாவங்களின் நெருப்பில் இருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே.
சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன்னாமம், மறவேனே நான் உன்னாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.